அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகும் நிகழ்ச்சி ஒரு சாதாரண கதை அல்ல. அது ஒரு வரலாற்று சம்பவம். ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றிய சம்பவம். ஒரு சமூகத்தின் துயரத்தை நீக்கிய சம்பவம். அதைவிட முக்கியமாக அல்லாவின் அளவற்ற கருணையையும் மன்னிப்பையும் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. எனவே இந்த உரையை இறுதி வரை கவனமாக கேளுங்கள். ஏனெனில் இந்த நிகழ்வின் முடிவில் நமக்கு கிடைக்கும் பாடம் நமது வாழ்க்கையையே மாற்றக்கூடியதாக இருக்கும், இன்ஷா அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலம். ஒரு கடுமையான வறட்சி நாட்டை தாக்கியது. வானம் மேகங்களை மறந்தது போல இருந்தது. மழை பெய்யவில்லை. குளங்கள் வற்றின. ஆறுகள் உலர்ந்தன. விவசாய நிலங்கள் கருகின. கால்நடைகள் தண்ணீரின்றி தவித்தன. மக்கள் பட்டினியால் வாடினர். ஒரு நாள், 2 நாள் அல்ல, நீண்ட காலமாக மழை இல்லாமல் மக்கள் மிகப்பெரிய சோதனையை எதிர்கொண்டனர். அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டினார்கள். ஒரு பெரிய வெளி மைதானத்தில் அனைவரும் கூடியிருந்தனர். அங்கே அவர்கள் சலாத்துல் இஸ்திஸ்கா தொழுதார்கள். அல்லாஹ்விடம் கண்ணீர் மல்க துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், எங்களுக்கு மழையை அருள்வாயாக. எங்களுடைய பாவங்களின் காரணமாக இந்த சோதனை வந்திருந்தால் எங்களை மன்னித்துவிடு. எங்களுடைய நிலைமையை இலகுவாக்கிவிடு என்று அனைவரும் கதறி அழுதார்கள். அப்போது அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வஹி மூலம் கூறினான். மூசா, உன்னுடன் வந்திருக்கும் இந்த மக்களின் கூட்டத்தில் ஒருவன் இருக்கிறான். 40 ஆண்டுகளாக அவன் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டிருக்கிறான். ஒரு நாளும் என்னை நினைத்ததில்லை. ஒரு நாளும் என்னிடம் மன்னிப்பு கேட்டதில்லை. அவன் இந்த கூட்டத்தில் இருப்பதால்தான் நான் மழையை தடுத்து வைத்திருக்கிறேன். இந்த செய்தியை கேட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் மக்களை நோக்கி கூறினார்கள். அன்பான மக்களே, உங்களில் ஒருவன் 40 ஆண்டுகளாக அல்லாஹ்வுக்கு மாறு செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தயவு செய்து அவர் இந்த கூட்டத்திலிருந்து வெளியேறட்டும். அவரின் காரணமாக மொத்த மக்களும் கஷ்டப்பட வேண்டாம். அனைவரும் அமைதியாக இருந்தார்கள். யாரும் எழுந்து செல்லவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் மறுபடியும் கூறினார்கள். நான் சாதாரணமாக சொல்லவில்லை. அல்லாஹ் எனக்கு அறிவித்திருக்கிறான். தயவு செய்து அந்த நபர் வெளியேறட்டும். இன்னும் யாரும் நகரவில்லை. 3வது முறையாக மூசா அலைஹிஸ்ஸலாம் மிகுந்த பணிவுடன் வேண்டிக் கொண்டார்கள். யார் என்று எங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை. யாருக்கும் தெரியாமல் நீங்கள் எழுந்து செல்லலாம். ஆனால் உங்கள் காரணமாக முழு சமுதாயமும் துன்பப்பட வேண்டாம். அந்த நேரத்தில் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு மனிதனின் இதயம் உடைந்தது. 40 ஆண்டுகளாக பாவம் செய்தவன் நான்தான் என்று அவன் தன்னுள் நினைத்து கொண்டான். ஆனால் அவனால் எழுந்து செல்ல முடியவில்லை. ஏனெனில் ஆயிரக்கணக்கான மக்களின் முன்னால் அவமானப்படுவதை அவன் விரும்பவில்லை. அதே நேரத்தில் தனது காரணமாக மக்கள் துன்பப்படுவதையும் அவனால் சகித்து கொள்ள முடியவில்லை. அவன் தலையின் மீது தனது ஆடையை போர்த்திக் கொண்டான். யாரும் தன்னை கவனிக்காதபடி அமைதியாக நின்றான். பிறகு மனம் உருகி அழ ஆரம்பித்தான். யா அல்லாஹ், நான் தவறு செய்தேன். 40 ஆண்டுகள் உனக்கு மாறு செய்தேன். எண்ணற்ற பாவங்கள் செய்தேன். ஆனால் இன்று உன்னிடம் திரும்பி வந்திருக்கிறேன். என்னை மன்னித்துவிடு. இனி பாவத்தின் பக்கம் திரும்ப மாட்டேன். உன்னிடம் உண்மையான தப்பா செய்கிறேன் என்று கதறி அழுதான். அவனுடைய கண்ணீர் தரையில் விழுந்தது. அவனுடைய இதயம் முழுவதுமாக அல்லாவின் பக்கம் திரும்பியது. சில நிமிடங்களுக்குப் பிறகு வானத்தில் மேகங்கள் திரண்டன. காற்று வீசத் தொடங்கியது. அதன் பிறகு பெரும் மழை பெய்ய ஆரம்பித்தது. மக்கள் மகிழ்ச்சியில் திளைத்தார்கள். கால்நடைகள் காப்பாற்றப்பட்டன. நிலங்கள் உயிர் பெற்றன. மக்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார்கள். எல்லோரும் சென்ற பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் கேட்டார்கள். யா அல்லாஹ், அந்த மனிதன் கூட்டத்திலிருந்து வெளியேறவில்லை. ஆனால் நீ மழையை அருளிவிட்டாயே, அது எப்படி? அப்போது அல்லாஹ் கூறினான். மூசா, எந்த மனிதனின் காரணமாக நான் மழையை தடுத்திருந்தேனோ அதே மனிதனின் காரணமாகத்தான் நான் மழையை அனுப்பினேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியப்பட்டார்கள். அது எப்படி? அல்லாஹ் கூறினான். அவன் என்னிடம் உண்மையான தப்பா செய்துவிட்டான். நான் அவனை மன்னித்து விட்டேன். அவன் மன்னிப்பை பெற்றவுடன் மழைக்கான தடையையும் நீக்கிவிட்டேன். அல்லாஹு அக்பர். ஒரு மனிதன் 40 ஆண்டுகள் பாவத்தில் வாழ்ந்தவன். ஆனால் ஒரு கணத்தில் அல்லாஹ்விடம் திரும்பினான். அந்த ஒரு நேர்மையான தப்பா அவனுடைய வாழ்க்கையையே மாற்றிவிட்டது. மழை வராமல் தடுத்த காரணமாக இருந்தவன் மழை வருவதற்கான காரணமாக மாறிவிட்டான். இதை கேட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் மேலும் கேட்டார்கள். யா அல்லாஹ், அந்த மனிதரை நான் பார்க்க விரும்புகிறேன். அவர் யார் என்பதை எனக்கு காட்டுவாயாக. அப்போது அல்லாஹ் கூறிய பதில் நம் அனைவரின் இதயத்தையும் தொடக்கூடியதாக இருக்கிறது. மூசா, 40 ஆண்டுகள் பாவம் செய்து கொண்டிருந்தபோதும் அவனை நான் மக்களின் முன்னால் அவமானப்படுத்தவில்லை. அவனுடைய குற்றங்களை வெளிப்படுத்தவில்லை. இப்போது அவன் என்னிடம் தப்பா செய்து எனது நல்லடியார்களில் ஒருவனாக மாறிவிட்டான். இப்போது நான் எப்படி அவனை உனக்கு காட்டிக் கொடுப்பேன்? சுப்ஹானல்லாஹ். இதை சிந்தித்துப் பாருங்கள்.
பாவம் செய்து கொண்டிருந்தபோதும் அல்லாஹ் நம்மை மறைக்கிறான். அப்படியிருக்க நாம் மனம் திருந்தி அவனிடம் திரும்பி வந்த பிறகு அவன் எவ்வளவு அன்பாக நம்மை அரவணைப்பான். இதுதான் அல்லாவின் கருணை. இதுதான் அல்லாவின் மன்னிப்பு. இதுதான் தவ்பாவின் மகத்துவம். அன்பான சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சி நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுத் தருகிறது. எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் அல்லாவின் கருணையை இழந்து விடவில்லை. எவ்வளவு தூரம் சென்றிருந்தாலும் அல்லாஹ்விடம் திரும்புவதற்கான கதவு இன்னும் திறந்தே இருக்கிறது. எனவே தினமும் நாம் இஸ்திக்பார் செய்ய வேண்டும். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமே ஒரு நாளில் பலமுறை இஸ்திக்பார் செய்தார்கள். அப்படியிருக்க நாமோ எவ்வளவு அதிகமாக இஸ்திக்பார் செய்ய வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் இஸ்திக்பாரின் பலன்களை கூறுகிறான். இஸ்திக்பார் செய்தால் அல்லாஹ் மழையை அருள்வான். இஸ்திக்பார் செய்தால் அல்லாஹ் பொருளாதாரத்தில் பரக்கத்தை வழங்குவான். இஸ்திக்பார் செய்தால் அல்லாஹ் சந்ததி செல்வத்தையும் அருள்வான். ஆகவே இஸ்திக்பார் என்பது வெறும் வார்த்தை அல்ல. அது வாழ்க்கையை மாற்றும் ஒரு வழிபாடு. அது இதயத்தை தூய்மைப்படுத்தும் ஒரு மருந்து. அது அல்லாவின் கருணையை ஈழ்க்கும் ஒரு காரணம். எனவே இன்று முதல் நாம் ஒரு முடிவு எடுப்போம். ஒவ்வொரு நாளும் இஸ்திக்பார் செய்வோம். காலை எழுந்ததும் இஸ்திக்பார், மாலை நேரத்தில் இஸ்திக்பார், தவறு செய்த பிறகு இஸ்திக்பார், மகிழ்ச்சியில் இருந்தாலும் இஸ்திக்பார், கஷ்டத்தில் இருந்தாலும் இஸ்திக்பார், எப்போதும் இஸ்திக்பார். இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த இஸ்திக்பாராக கற்றுத்தந்த சீதுல் இஸ்திக்பாரை மனனம் செய்து தினமும் ஓதுங்கள். اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. இதை நம்பிக்கையோடு ஓதிய நிலையில் மரணம் வந்தால் சுவர்க்கத்தின் நற்செய்தி இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அல்லாஹ் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து உண்மையான தவ்பா செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்து இஸ்திக்பாரை அதிகப்படுத்தி அவனுடைய கருணையையும் திருப்தியையும் பெற்ற நல்லடியார்களில் நம்மை ஆக்குவானாக. ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படி பயனுள்ள இஸ்லாமிய உள்ளடக்கங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.